ஏழாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி பகவானின் பார்வை விழுவதால் தற்புகழ்ச்சியை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அந்நியருடனான பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கை தேவை. தெரியாத விஷயங்களில் ஈடுபடுவதை முழுவதும் தவிர்ப்பது நன்மை பயக்கும். வேலை மற்றும் தொழிலில் நிதானம் தேவை. முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை தரும். 8ஆம் வீடான கன்னிராசியில் கேது பகவான் இருப்பதால் அரசாங்க விதிகளை மதித்து நடப்பது நன்மை பயக்கும். வெளி உணவை தவிர்ப்பது முற்றிலும் நன்மை பயக்கும். உடல் பயிற்சி செய்வது ஏற்றத்தை தரும். இந்த மாதம் சிவபெருமான் வழிபாடு எல்லா வகையிலும் நிம்மதியை அளிக்கும். மற்றும் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வணங்கி வர அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும்